வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நாம் பனிமலை பயணம், இது 4th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவத்தில் தமிழ் புக்கில் இருக்க இந்த பாடம். இது ஒரு கதை. இந்த கதையை நம்ம பார்க்கலாம். முதல்ல 24ஆம் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, பனிமலை காட்டில் ஒரு சிறுத்தை தன் நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. அடுத்த வாரம் அங்கே ஒரு திருவிழா. எனவே அந்த சிறுத்தை காட்டில் வசித்து வந்த நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகிய 4 நண்பர்களையும் திருவிழாவிற்கு வரும்படி அழைத்தது. அந்த 4 நண்பர்களும் ஆற்றின் மீது ஒரு படகில் சென்று கொண்டிருந்தனர். திடீரென ஆற்று நீரின் வேகம் அதிகரித்தது. இதனால் படகு ஒரு பக்கமாக சாய்ந்தது. எனவே அந்த 4 நண்பர்களும் அச்சமடைந்தனர். இது 24ஆம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த செய்தி 24ஆம் பக்கத்தில் இருக்குது. அடுத்து நாம் 25ஆம் பக்கத்துக்கு போகலாம். 25ஆம் பக்கத்தில் எப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக்கிடலாம். 25ஆம் பக்கத்தில், அப்போது அங்கே நீந்தி வந்த முதலை அவர்களை உண்டு மகிழ ஒரு திட்டம் தீட்டியது. தனது முதுகில் அவர்கள் ஏறிக்கொண்டால் அவர்களை கரையில் கொண்டு போய் சேர்ப்பதாக முதலை கூறியது. முதலின் எண்ணத்தை நரி புரிந்து கொண்டது. கடந்த வாரம் ஒரு முதலை தங்களை போன்ற விலங்குகளை அடித்து தின்றதாகவும் செரிமானமாகாமல் அந்த முதலை இறந்து போனதாகவும் நரி கூறியது. அத்துடன் பாம்பு கடிக்கு எதிராக விஷமுறிவு செடிகளை தாங்கள் தின்றிருப்பதாகவும் தங்களை யார் கடித்தாலும் அவர்கள் இறந்து போய்விடுவார்கள் என்றும் நரி கூறியது. இவ்வாறு கூறிய நரி ஒரு மீனை கடித்தது. உடனே மீன் இறந்து போனது. இதை பார்த்து முதலை பயந்து போய் அவர்களை விட்டு விலகி சென்று விட்டது. 4 நண்பர்களும் பனிமலை திருவிழாவிற்கு சென்றனர். நரியின் புத்தி கூர்மையை அனைவரும் பாராட்டினர். இது 25ஆம் பக்கத்தில் இருக்குது. இதுதான் கதை. இந்த கதைக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கு. அந்த பயிற்சியை பார்க்கலாமா? 26ஆம் பக்கம் அந்த கதை கொஞ்சம் இதோடு முடியுது. நம்ம பயிற்சியை பார்க்கலாம். நீங்களே என்ன செய்யுங்க, இந்த பயிற்சிக்கான விடையை, அதாவது சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுவோமா, நீங்களே சரியான விடையை தெரிவு செய்து வச்சுக்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. அடுத்து நாம் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன சரியான விடைங்கிறத நான் உங்களுக்கு இது சொல்ல போகிறேன். அதுபடி நீங்கள் அதை என்ன செய்யுங்க, ஒப்பிட்டு பார்த்து சரியான கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இது பொறுத்துகள். இது கேள்வி பதில். கேள்விக்கு நான் பதில் எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு அதை காட்டுவேன். நீங்கள் அதை எழுதிடுங்க. அடுத்து விடுபட்ட இடங்கள் உரிய சொல்லை நிரப்புதல், மொழியோடு விளையாடுதல். இது சொல்ல கேட்டு எழுது. அடர்ந்த காடு, பயணம், பனிமலை காடு, விலங்குகள், திருவிழா. டிக்டேஷன், அதாவது சொல்ல கேட்டு எழுது. நீங்கள் எழுதிக்கணும், சரியாக எழுதி பார்த்துக்கணும். இது ஆவரிசப்படி, அதாவது அகரவரிசப்படி எழுதுது. பார்த்தாச்சா? அடுத்து நம்ம விடையை பார்க்கலாமா? விடையை சரி பண்ணலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுத பாருங்கள். விடையை நான் இதில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சரியானு பார்த்துடுங்க. இதில் 3 கொஸ்டின் இருக்குது. இந்த கேள்வி பதில், இந்த வினாவுக்கு விடையளித்தலில் 3 கேள்விகள். இது முதல் கேள்வி, இது 2ஆம் கேள்விக்கு பதில், இது 3ஆம் கேள்விக்கு பதில். அது பொறுத்துக உரிய பெட்டியுடன் பரிசுற்ற இணைத்தல். விடுபட்ட இடங்கள் உரிய சொற்களை நிரப்புதல். இது மொழியோடு விளையாடு. அகர வரிசைப்படுத்தல். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடம் இதோடு முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?